ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக் கிராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாவோடைய ஃப்ரீ டொமைனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஃப்ரீயாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேன்வா வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு கேன்வா ப்ரோ நீங்கள் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. கேன்வா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ யூசர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டொமைன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டொமைனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து கேன்வா லாகின் பண்ணியிருந்தாலே போதும், இந்த வெப்சைட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நிறையா பேஜஸ் இல்லாமல் ஒரு கம்மியான பேஜஸில் ஒரு நல்ல ஃபங்க்ஷனிங்கான வெப்சைட் வேணும். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா கேன்வா வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ கேன்வா வந்து ஃப்ரீ டொமைன் மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஹோஸ்டிங்கும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேன்வாவை சூஸ் பண்ணிக்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேன்வாவை லாகின் பண்ணிருக்கணும். ஸோ கேன்வா எப்படி லாகின் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ண கேன்வால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல வெப்சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ வெப்சைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் சைஸுக்கான கேன்வாஸ் அதாவது பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு வெப்சைட்டுக்கான எல்லா டெம்ப்ளேட்டுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் அண்ட் ஃப்ரீ வெர்ஷன் ரெண்டுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வெர்ஷன் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ப்ரொஃபஷனல் இருக்கிற ஒரு வெப்சைட்டாக பார்த்து சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோகிராஃபர் வெப்சைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட லேண்டிங் பேஜ் எப்படி இருக்குமோ அந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட்டபிளாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக கேன்வாவில் எப்படி டிசைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எது எந்த பிளேஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து நேம் மட்டும் தான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு வெப்சைட் எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால நான் ஜஸ்ட் வந்து சேனல் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட்டோட டிசைன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமில் ப்ரிவ்யூ எப்படி இருக்கும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோனில் எப்படி ப்ரிவ்யூ இருக்கும் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெண்டுத்துலையுமே எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பப்ளிஷ் வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செக் பாக்ஸ் கேட்டிருப்பாங்க, ரீசைஸ் ஆன் மொபைல் அண்ட் அதுக்கப்புறம் இன்க்ளூட் நேவிகேஷன் பார். ஸோ ரீசைஸ் ஆன் மொபைல் ரெண்டுமே வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரீசைஸ் ஆன் மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து மொபைலையும் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுக்காக அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் நேவிகேஷன் பாரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட் URL கேட்டிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் கீழே யூஸ் அனதர் கஸ்டம் டொமைன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ யூஸ் கஸ்டம் டொமைன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பிரிங் யோர் ஓன் டொமைன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைம் அ ஃப்ரீ கேன்வா டொமைன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டொமைனை வேறு தேர்ட் பார்ட்டி டொமைன் ப்ரொவைடர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோடாடி அந்த மாதிரி நீங்கள் எதுலையா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறது கேன்வாவில் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வச்சிருக்கணும். பட் கேன்வாவோட ஃப்ரீ டொமைன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் கேன்வா யூஸராக இருந்தாலே போதும். ஸோ இப்போ நம்ம வந்து கேன்வா ஃப்ரீ டொமைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கேட்கும். ஸோ உங்களுடைய வெப்சைட் நேம் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டொமைனை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு கிளைம் ஃப்ரீ டொமைன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யூ கிளைம்ட் ஃப்ரீ டொமைன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும் அண்ட் அதுக்கப்புறம் யூஸ் திஸ் டொமைன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண அந்த டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் URL வந்துடும். ஸோ இப்போ இந்த வெப்சைட் URL பார்த்தீங்கன்னா நம்ம techgratify.mycanva.site அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா /techgratify அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற techgratify மட்டும் உங்களுக்கு எடிட்டபிளாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கின டொமைன் வந்து techgratify.mycanva.site தான். இப்போ அதில் இப்போ நம்ம டிசைன் பண்ண இந்த பேஜ் வந்து என்னவா வந்து டிஸ்பிளே ஆகணும், URL வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து அவர் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பப்ளிஷ் வெப்சைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனில் இருந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த URL டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து மேலே உங்களுக்கு URL-ஆவும் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா வியூ வெப்சைட் கிளிக் பண்ணியோ நீங்கள் உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஏதாவது கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த லிங்கை ஷேர் பண்ணாலே போதும். இது வந்து வேர்ல்டு வைட் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இந்த வெப்சைட். ஸோ இப்போ டாப் டு பாட்டம் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேன்வாவில் ஃப்ரீ டொமைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து வெப்சைட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் திருப்பியும் உங்களுடைய கேன்வா டிசைனுக்கு போங்க. ஸோ கேன்வா டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் டிசைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த எடிட் டிசைன் கொடுத்துட்டு உங்களுக்கு
உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து கெட் டுக்கு பதிலாக நான் வந்து மோர் அபவுட் அஸ் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணால் வந்து இது வந்து பப்ளிஷ் ஆகாது. திருப்பியும் நீங்கள் பப்ளிஷ் வெப்சைட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீபப்ளிஷ் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் கொடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைவாக அங்கே வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ திருப்பி உங்களுக்கு அதே மாதிரியே ஒரு லிங்க் பாப்அப் வந்து வரும். ஸோ இதில் வியூ வெப்சைட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸோட வெப்சைட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆன லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி உங்களோட கேன்வா டிசைன்ஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேன்வா வெப்சைட்டை யூஸ் பண்ணணும். அண்ட் இதே மாதிரி கேன்வா வெப்சைட்டில் எப்படி வந்து மல்டிபிள் பேஜஸை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கேன்வா வெப்சைட்டை பற்றி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கேன்வா வெப்சைட்டை வந்து நல்லா லேர்ன் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி மல்டிபிள் பேஜஸ் வச்சு எப்படி கேன்வா வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியோட டொமைன் எப்படி லிங்க் பண்ணுறது, இது எல்லாமே நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கேன்வா 2025 ஃபீச்சரில் கேன்வா கோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை எப்படி நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறது, இதை பற்றி நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன்.